கதிரு வேணாண்டா, பொறுமையாரு, இல்ல முதலுக்கே மோசமாயிடும். என்ன ஏதோ சீரிக்கிட்டு திரும்பின? பேசு, ஏன் பம்பிட்டு இருக்க? பசிதா? இல்ல பசி வந்தா கோவம் வரும்னு சொல்லுவாங்க. ஏய், அறிவில்ல உனக்கு? நீ இரிட்டேட் பண்ணாம எனக்கு கோவம் வந்துச்சு. மாவாள என்ன கோவம் வருதா? இல்லையே, இல்லவே இல்ல. நானாவது கோச்சுக்கிறதாவது. ஓஹோ, உனக்கு எப்படி கோவம் வரும்? சும்மா இருக்கிறவளை சொரண்டி விட்டுட்டு இப்போ நீ நல்லவனா காட்டிக்கிறதுக்கு அமைதியா இருக்க. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப நான் பசியில தான் கத்திட்டு இருக்கேன், அப்படிதானே? இல்ல டைம் ஆயிடுச்சுல்ல, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசிக்கலாம். ஹலோ அர்னால்டு. சொல்லு. பக்கத்துல வா, சத்தமாலாம் என்னால பேச முடியாது. சொல்லுங்க அன்பு. சாப்பாடு என்ன இருக்கு? அது அத்தை கிட்ட போய் கேட்டா தான் தெரியும். ஓ, அது கூட தெரியாம தான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்றியா? மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, கையில காயமா இருக்கிறவளுக்கு ஸ்பெஷலா ஏதாவது சாப்பிட தோணுதான்னு கேட்க மாட்டியா? நீ பாட்டுக்கு போற. அப்படி இல்லாம தோணும். புதுசு புதுசா உருட்டுறாளே, மாடு மாதிரின்னு வேற சொல்றா. என்ன மாடு மாதிரின்னு சொன்னதும் கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? சேச்சே, மாடுன்றது கடவுளோட ஒரு அவதாரம் தானே, அதுக்கே நான் கோச்சுக்க போறேன். அதுவும் இல்லாம புருஷன்ற உரிமையில நீ திட்டுற, அதெல்லாம் போய் நான் பெருசா எடுத்துக்க முடியுமா? விடாம தம் கட்டுறியா நீ? மாட்டு விடா இரு. சரி, உனக்கு என்ன வேணும்? இல்லம்மா, ஸ்பெஷலா ஏதோ சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னியே, அதான் கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடியே ஸ்பெஷலா ஏதாவது வேணுமான்னு நீ கேட்டிருக்கணும். ஆஹா, வச்சு செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டு பண்றான்னு மட்டும் தெரியுது. கதிரு, சூடு சொரணையே இல்லங்கிற மாதிரி நில்லுடா. ஏய், தத்தியா நீ? எதை சொன்னாலும் அப்படியே திகச்சு திகச்சு நிக்கிற. தத்தியா? என்ன அடிக்கணும் போல இருக்கோ? இல்லையே, ஒரு நிமிஷம்.